இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பேர் பட்டர்மில்க் பேன்கேக். அதில் 3 வெரைட்டி பார்க்க போகிறோம். பனானா, ப்ளூபெர்ரி, சாக்லேட் சிப்ஸ். இப்போ பட்டர்மில்க் பேன்கேக்கு தேவையான பொருட்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2 கப் ஆஃப் வீட் ஃப்ளோர் வேணும். அதுக்கப்புறம் 2 கப்பு பட்டர் மில்க்கு, 2 கியூபு பட்டரு, 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. இது பேக்கிங் சோடா இந்த மாதிரி கிடைக்கும், பேக்கிங் பவுடர் இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஆஃப் சின்னமன் பவுடர் அண்ட் சால்ட். இந்த பட்டர் மில்க் பேன்கேக்கு மேலே ஊற்றுறதுக்கு மேப்பிள் சிரப் ஊற்றணும். அது இந்த மாதிரி இருக்கும். இப்போ பட்டர் மில்க் பேன்கேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த 2 கப் மாவை போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ஸை தான் ஃபர்ஸ்ட் நம்ம கலக்கணும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது 2 போட்டேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஆஃப் உப்பு அண்ட் சின்னமன் பவுடர் போட்டாச்சு. இப்போ இதை ஒரு சின்ன விஸ்க் எடுத்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை முதல்ல நல்லா கலக்கிக்கணும். இது கட்டி எதுவும் இருக்கான்னு பார்த்து, கட்டிலாம் இருக்காது, முதல்ல கட்டி இல்லாத மாவா நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த பட்டர், இது நான் மைக்ரோவேவில் இந்த கியூப் 2ஐயும் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துருக்கேன். இந்த பட்டரை ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பட்டர் மில்கையும் ஊற்றணும். ஊற்றிட்டு இந்த சின்ன ஸ்பேச்சுலா மாதிரி எடுத்துட்டு, இது ரொம்ப கலக்கணும்னு அவசியம் இல்லை, மெல்ல சாஃப்டாக தான் கலக்கணும். அப்போ தான் நமக்கு பட்டர் மில்க் ஃப்ளஃபியாக வரும். இப்போ பட்டர் மில்க் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இந்த இப்படி ரொம்ப தோசை மாவு பதத்தில் இருக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த பதத்தில் இருக்கணும். இந்த இப்போ எப்படி நான் இதை ப்ரிப்பேர் பண்ணி பட்டர் மில்க் பேன்கேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு காட்ட போகிறேன். இப்போ மாவு இந்த பதத்துக்கு எடுத்தோடனே இந்த 1/2 கப் மெஷரிங் கப் எடுத்து நம்ம பட்டர் மில்க் ஊற்ற போகிறோம். இப்போ இந்த பட்டர் எடுத்து லைட்டாக ஃபஸ்ட்டு தடவிக்கணும். இந்த ஒரு அயன் ஸ்கில்லட் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு. அதுக்கப்புறம் இந்த 1/2 கப் எடுத்து இதை இப்படி ஊற்ற, இதை ஒரு 1 மினிட் கொஞ்சம் நல்லா வேகணும். வெந்த உடனே இதை நான் இப்போ ஃப்ளிப் பண்ணி போடுவேன். இப்போ பேன்கேக் நல்லா வெந்துருச்சு. அதை நான் இப்போ ஃப்ளிப் பண்ணி போடுறேன். இப்போ ப்ளூபெர்ரி பேன்கேக் ஊற்ற போகிறேன். இப்போ மாவை ஊற்றிட்டு லைட்டாக இது சிசில் பண்ணுறப்ப இந்த ப்ளூபெரிஸ் எடுத்து இது மேலே இப்படி போட்டணும். நமக்கு உங்களுக்கு தேவையான அளவு ப்ளூபெர்ரி போடலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 போட்டால் போதும். இப்போ நான் இந்த ப்ளூபெர்ரி பேன்கேக்கை ஃப்ளிப் பண்ண போறேன். இப்போ சாக்லேட் சிப் பேன்கேக் போடுறேன். லைட்டாக சிசில் வர்றப்ப இந்த சாக்லேட் சிப்பை இந்த மாதிரி போடணும். இந்த சாக்லேட் சிப் பேன்கேக் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பாப்புலரான பேன்கேக் இது. இப்போ 3 வெரைட்டி ஆஃப் பேன்கேக் பண்ணியாச்சு. பனானா பேன்கேக், ப்ளூபெர்ரி பேன்கேக், சாக்லேட் சிப் பேன்கேக். இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மேப்பிள் சிரப்பை இது மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றக்கூடாது, ரொம்ப ஊற்றினா ரொம்ப ஸ்வீட் ஆகிடும். இது இப்போ ஒரு நைஃப் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு ஃபோர்க் எடுத்துக்கணும். கட் பண்ணி இப்படி சாப்பிடணும்.